பாத்துக்கிறேன். அங்கிள், உங்க போன் கொஞ்சம் குடுக்குறீங்களா? நான் துர்காமாக்கு போன் பண்ணி தரேன். கொஞ்சம் இரு, லாக் ஓபன் பண்ணிட்டு தரேன். இந்தா. கால் போகல அங்கிள். இல்லம்மா, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே அங்கிள், ஓகே. அங்கிள், அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எடுத்துக்கவா? எனக்கு கொடுத்துறீங்களா? உனக்காக வாங்கினதுதான், போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. ஐ, பொம்மை நல்லா இருக்கு. என்னங்க, குழந்தைக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. அவங்க அப்பா அம்மா யாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்மள அப்பா அம்மாவா ஏத்துக்க மாட்டா. அவளை அவங்க அப்பா அம்மாட்டையே ஒப்படைச்சிடலாம். இல்ல கங்கா, ஆரம்பத்துல நான் தான் குழந்தைய பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சலான்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நிலைமை எனக்கு இல்ல. என்னங்க சொல்றீங்க? இதுல நம்ம விருப்பத்தோட குழந்தை விருப்பம் தான் முக்கியம். அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாத வரைக்கும் ஓகே. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ நம்ம கூட எப்படிங்க இருப்பா? இன்னும் ஒரு நாள் தான். நாளை காலையில அவளை அமெரிக்கா கூட்டு போயிட்டா, அங்க போய் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவா. நம்ம கூட சகஜமா வாழ ஆரம்பிச்சிடுவா. அதனால நீ எந்த டென்ஷனும் ஆகாம இரு. குழந்தைகிட்ட ஏதாவது பேசி நீயே அவன் மனசை குழப்பி விட்டுறாத. பாண்டி, கொஞ்சம் சீக்கிரமா போ. போறேன் சிஸ்டர். இன்னைக்கு எப்படியும் அந்த வைரத்தை நாம எடுத்தே ஆகணும். ஓகே சிஸ்டர். ஏன் சிஸ்டர், ஒருவேளை நமக்கு வைரம் கிடைக்கலன்னா நாமளும் அதே ஃளைட்ல ஏறி ஊரை காலி பண்ணிடுமா சிஸ்டர்? வாயில வந்துரும் நல்லா பொண்ணெல்லாம். சீக்கிரமா போ. இருக்க, வண்டி அவ்வளவுதான் வேகம் போகும். சர்வீஸுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கறீங்க. வண்டி கெட்டு போச்சு. எவ்வளவு மிதி மிதிச்சாலும் போக மாட்டேங்குது. இன்னும் வேகமா போ பாண்டி. அந்த துர்கா போய் அதை எடுத்துட்டு போறா. ஐயோ சிஸ்டர், எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வண்டி ஓட்ட மட்டும் பாருங்க. எங்க ஃளைட் டிலேவா? நான் லான்ச்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாங்க. இங்க வா. ஓகே ஓகே. இந்த பொம்மை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? நான் சொல்றேன். பயணிகள் கவனத்திற்கு. எனக்கு என்னமோ இது டெல்லி ஏர்போர்ட் மாதிரி தெரியலையே. ஏற்கனவே நான் இங்க வந்திருக்க மாதிரி தோணுது. பயணிகள் தங்கள் விமான நுழைவு சீட்டு மற்றும் உடைமைகளுடன். இது டெல்லி ஏர்போர்ட் தானா? இதற்கான கேட் எண் 9. ஏன் பாப்பா அப்படி கேக்குற? நாம இப்ப இருக்கிறது டெல்லி தான். இது டெல்லி ஏர்போர்ட். Attention passengers. ஆமாண்டா செல்லம், நம்ம டெல்லியில இருந்து சென்னைக்கு போறோம். இது டெல்லி ஏர்போர்ட் தான். இல்ல, நான் ஏற்கனவே சூர்யாப்பா துர்காமா கூட சென்னை ஏர்போர்ட் போயிருக்கேன், அமெரிக்கா போறதுக்கு. To Bangkok at gate. இது சென்னை ஏர்போர்ட் மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன். அது வந்து சென்னை, டெல்லி, மும்பைன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் உனக்கு குழப்பமா இருக்கு. நீ ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்காத. இது டெல்லி ஏர்போர்ட் தான். ஆமாண்டா செல்லம், இது டெல்லி ஏர்போர்ட் தான். நம்ம சென்னைக்கு போறோம்.
ஓ அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஆன்ட்டி நான் ரெஸ்ட் ரூம் போணும். சரி, ரெஸ்ட் ரூம் அங்கதான் இருக்கு, வா போலாம். வேணாம் வேணாம் வேணாம், நீங்க வர வேணாம், பக்கத்துல தானே இருக்கு, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி. பத்திரமா போயிட்டு வா. ஏங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. நீ எதுக்கு பயப்படுறதுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாப்பாவை கூட்டிட்டு அமெரிக்கா பிறந்துட போறோம். நீ தைரியமா இரு. என்னோட பயம்லாம் துர்காவை நினைச்சு இல்லைங்க, பாப்பாவை நினைச்சுதான். நீ என்ன சொல்ற? பாப்பாக்கு பழைய ஞாபகம் வந்ததுல இருந்து எவ்வளவு விவரமா பேசுறா, எத்தனை கேள்வி கேக்குறா. எனக்கு என்னவோ பாப்பாவை ஃப்ளைட்ல ஏத்துற வரைக்கும் சமாளிச்சுட்டாலும் ஃப்ளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம சென்னைக்கு போல அமெரிக்காக்கு தான் போறோம்னு பாப்பாவுக்கு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணா என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டா. விவரமான பொண்ணு. அமெரிக்கா போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சென்னை வரலாம்னு சமாளிப்போம். அமெரிக்கால இருந்து கொஞ்ச நாள் பழகிட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, பழசெல்லாம் மறந்துடுவா. எப்போ நம்ம கூட சந்தோஷமா இருப்பா.